Hi guys, how are you? Welcome to Homemade Food Activity channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சிம்பிள் டிஷ் தான் அது. பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தது கோவக்காய் தான் நிறைய இருக்கு. அதை வச்சு தான் டிஷ் இன்னைக்கு. சூப்பரான ஒரு சிம்பிள் டிஷ் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். பிபி பேஷண்ட் ஆளுங்க, அதை ஹை பிபி இருக்கிறவங்க இல்லை லோ பிபி ரெண்டு பேரும் யார் வேணாலும் இந்த காயை சாப்பிடலாம். இன்னும் நிறைய இது இருக்குது. இந்த காயோட ஹெல்த்து எனக்கு தெரிஞ்சது வரையும் சொல்லிக்கிறேன். இப்போ என்னென்னா கோவக்காய் தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி சிம்பிள் டிஷ் தான். ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு கடுகு, சீரகம், கோவக்காய், தக்காளி, ஒரு பழுத்த தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதுவும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய், தேவையான அளவு கல் உப்பு, வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதுதான் நம்ம இப்போ இதுக்கு சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ஏற்கனவே அந்த எண்ணெய் இருக்குது, அடுப்பு மட்டும் பற்ற வச்சுக்கலாம். ஏன்னா அப்பளம் பொரித்தேன். இதுக்கு இந்த மாதிரி நீட் அப்பளம் பொரித்து சாப்பிட்டோம்னா தொட்டுக்க சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு. அதுக்காக அப்பளம் பொரிச்ச எண்ணெய் தான் அது. ஏற்கனவே ஹீட்டாக தான் இருக்குது. அதிலே இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். இதோ கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டால் போட்டுக்கலாம், ஆனால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டாச்சு. கலக்கி விட்டுக்கலாம். என்னடா வெங்காயம் தக்காளி ஜாஸ்தி இருக்குன்னு பார்க்காதீங்க. ஏன்னா கோவக்காய் தொக்குக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு இது வரும் நம்மளுக்கு. இது நல்லா வெங்காயம் வதங்கணும், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். இதிலே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எப்பவுமே பார்த்து சேருங்க. கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, ஜாஸ்தி ஆகக்கூடாது. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெந்துட்டுருக்கு. இப்போ ஒரு 2லேருந்து 4 பூண்டு தட்டி போட்டுக்கலாம். இதில் இது ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. என்னென்னா ஒரே ஒரு இது காரம் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க குழந்தைங்க கொடுக்குறதுதான். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் பூண்டு நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஏன்னா இன்னும் விட்டுனா தீஞ்சிரும். இந்த இதில் இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிட்டு தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியும் கொத்தமல்லியும் போட்டாச்சு. இதை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அப்படியே இதில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு உங்களுக்கே தெரியும் தக்காளி நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா வெந்து வரட்டும். வெந்து வரட்டும். நம்ம இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது தக்காளி நல்லா வேகட்டும். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஆனால் முக்கால்வாசி வதங்க வேண்டியது இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துடலாம்.
அப்படியே அது கூட வேகட்டும். கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள். இது எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கலக்க வேணாம், அது அப்படியே மூடிடலாம். நல்லா அப்படியே வேகட்டும். இதை திறந்து பார்க்கலாம். பார்த்தாலே தெரியும் மிளகாத்தூள் எந்த அளவுக்கு அப்படியே வெந்திருக்குன்ட்டு. அந்த வேக்காட்லேயே அப்படியே நல்லா கலக்கி விடுங்க. பார்த்தாலே தெரியும் நல்லா எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் அடிக்கடி இதே மாதிரி செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த கோவக்காய் தொக்கு. கோவக்காய் ஃப்ரை கூட இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுவும் ரொம்ப ஈஸி தான். ரொம்ப அறுக்க வேண்டியது இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. கோவக்காய் கட் பண்ணால் மட்டும் போதும். மிச்சபடி வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை. சூப்பரான ஒரு கோவக்காய் சில்லி செய்யலாம். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா இதுவாக வந்திருக்குன்ட்டு. இன்னும் நல்லா வேகட்டும். ஓகே கைஸ், பார்க்கலாமா? ஓகே, சூப்பராக நல்லா தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வதங்கிருக்குன்ட்டு. நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கோவக்காவை சேர்த்துக்கலாம். இதோ ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 1/4 கிலோ கோவக்காய் இருக்கும். இது வாரத்துக்கு ஒரு 2 டைம் கோவக்காவை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அதான் வாரத்தில் ஒரு 2 நாள் 2 டேஸ்க்கு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது தண்ணிலாம் ஊற்ற வேண்டியதே இல்லை. இதுலேயே நல்லா வெந்து வரணும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது மாதிரி தொக்கு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி எவ்வளோ சூப்பராக ஜெல் ஆகுதுன்ட்டு. இன்னும் வெந்தால் இன்னும் சூப்பராக ஜெல் ஆகிடும் கோவக்காவும் அந்த தொக்கும். தண்ணி ஊற்றுந்தா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அந்த அளவு ஊற்றுனா போதும். ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் இது அப்படியே எண்ணெயிலே வேகட்டும். வெந்தக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ கொஞ்சம் அடுப்பு ஹையில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயில் வேகட்டும். பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் சூப்பராக இருக்குது. பார்த்தாலே தெரியும் எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. ஓகே, பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன்ட்டு. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இதை வேக விட்ட வேண்டியதுதான். காய் நல்லா வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு போட்டுக்கிங்க, காரம் போட்டுக்கிங்கன்ட்டு. இது நல்லா வெந்து வரட்டும். ஓகே கைஸ், பார்க்கலாம் நான் வெந்துருச்சான்ட்டு. பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அந்த கலரே மாறிடுச்சு, காய் கலரு. இதுதான் வெந்ததுக்கு நமக்கு இதுவு. பார்த்தாலே தெரியும் நல்லா சாப்பாட்டில் பரட்டி சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சமாக தொக்கு மாதிரி கிடச்சிருக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியுது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும்.
ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனில் கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. ஏதாவது ஒரு இதுவாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதில் இந்த டிஷ்ஷு வேணும், இந்த டிஷ்ஷை செஞ்சு காமிங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் செஞ்சு காமிக்க ரெடியாக இருக்கிறோம். ஓகே கைஸ், எல்லோரும் ஹோம்மேட் ஃபுட் ஆக்டிவிட்டி சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், ஃபினிஷ் முடிஞ்சிருச்சு. சூப்பரான ஒரு தொக்கு ரெடி ஆகிடுச்சு, கோவக்காய் தொக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.